கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா பேசுகிறேன் நல்ல பிதாவே, ஆவியான சொன்னீரே, ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று என்ன சொல்கிறாங்க, காலேப்பும் யோசேப்பும் சொல்கிறாங்க. யோசுவாவும் தேவ பிள்ளைகளாக கேட்டிங்கன்னா, மோசே என்ன செய்கிறாருன்னா, அங்கே கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே அனுப்புகிறார். பிள்ளைங்களை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி வெயில் பார்க்குறதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தவங்க இந்த சிலவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீமையான காரியங்களை சொல்கிறாங்க, அவிசுவாசமான காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்ம என்ன செய்ய கொண்டு போய் பாலுந்தேன்னு ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் நம்ம கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பழங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து திராட்சை பழத்தெல்லாம் 2 பேர் தூக்கி சமந்தாங்களாம். 2 பேர் தூக்கி தோளில் கம்பில் அந்த பழத்தை கொடியை அறுத்து இருந்துச்சுனாங்களாம் வச்சு அதை தூக்கி சமந்தாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அது என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையில் ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களில் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ திராட்சை கொடியை ஒரு கொத்தை அறுத்து அதை தூக்கிட்டு வரக்கு 2 பேர் கம்பளை வச்சு தோளில் தூக்கி சமத்துட்டு வந்தாங்களோ. அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னுட்டா, ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, காலேப்பும் யோசுவாவும். அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது திருப்பி அந்த அவங்க 12 பேர் போயிருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறதுக்கு 12 பேர் பார்க்க போயிருந்தாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, 28 வசனத்தில் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை என்ன போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை நாங்கள் கண்டோம். அமலேக்கே தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். எத்தியரும் எபூசியரும் எம்மோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டை குடியிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னாட்டா, இவங்க சொல்கிறாங்க 31 வசனத்தில், அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் வந்த அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 பேரும் அவங்க நம்மளை பார்க்கலும் பலவான்களாக இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு வந்த அந்த இடம் அந்த அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாதுங்க, அங்கே பலவான்கள் என்றார்கள். அந்த 31ஆம் வசனத்தில், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் இந்த ஜனங்களுடனே எதிர்க்க நம்மளால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆனால் அதுக்கு முன்னுக்கூட்டி அவங்க கூட போனவங்க யாருக்கு சொன்னீங்கன்னா, 30ஆம் வசனத்தில், அப்பொழுது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே போய் சுதந்திரித்து கொள்வோம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான இடம், அந்த இடத்த நம்ம எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அதங்க சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலுந்தேன்னு ஓடுகிற அந்த தேசத்தை நினச்சாங்க நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தான் வைப்பார். ஆண்டோரு உண்மையாக பற்றி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய பாலுந்தேன்னு ஓடுகிற அந்த தேசத்தில் கர்த்தர் வைத்து தான் அந்த கர்த்தரை ஆச்சரியப்பார்கள். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் நமக்கு மாறாதான் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வார். ஆனால் அது என்னென்னா, பார்க்குற சும்மா ஒரு கொசு கூட போகிற மக்களையும் பார்த்து கூட அவங்க நினச்சாங்க ஆச்சரியமாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட இருந்தாருன்னா அதில் ஒரு மேட்ரு கிடையாதுன்னு தான் தெரியும். ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் இருந்தார்னா அதெல்லாம் ஆண்டவர் ஈஸியாக ஜெயிச்சுட்டு கொண்டு போயிடுவார். ஆண்டவர் அழகாக கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனி சேனைகள் குதிரைகளோடும் ரதங்களோடும் இஸ்ரேல் ஜனங்களை விரட்டிகிட்டே வராங்க. அவங்க விரட்டிகிட்டே வரும்போது அந்த ஜனங்களை அந்த 430 வருஷம் இந்த எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தினான்.
ரொம்ப நெருக்கப்படுத்துனாங்க அவங்கள. அந்த செங்கல் அறுக்கிறதுக்கு மண்ணு கூட கொடுக்கல, வைக்கோலும் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் நீங்கள் கணக்கு பிரகாரம் கரெக்டாக அறுத்து தரணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமை இருக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ நாங்கள் இவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறோமேன்னு சொல்லி அழுகுறாங்க கிடந்து. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய குக்கூரில் ஆண்டவர் கேட்டான்னு சொல்லி யாத்திராம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் நினச்சிருந்தாராம். கேட்டு தான் இங்கே நினச்சிறான்னு கேட்டால் மோசையை கரெக்டாக நினச்சிறாரு. அவர் அனுப்புகிறார். மோசை அனுப்பி நினச்சிறாரு. ஆண்டவர் அவங்க ஜனங்கள் நினச்சிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அங்கே பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 3:7 அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவங்க படுற வேதனையெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ ஆண்டு மேலேருந்து அவருடைய பிள்ளைகளுடைய வேதனை நினச்சிறாரு, பார்க்குறாரு. நான் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்தார்னா எந்த காரியத்துலேயும் லேசாக ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மள பிரியமாக இருந்தால் போதும், இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியதை சிந்திக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குரியதை சிந்திக்கணும். விசுவாசக்குரியதை சிந்திக்கவே கூடாது. ஆனால் சொன்னார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவே வேறு தான் இருக்கார். நான் தெய்வ பிள்ளைகளாகி நம்ம இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசிக்கணும். கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதம் தருவார், தகப்பனை என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருக்கும். நம்ம காணும் பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு இந்த பாதையில் நம்ம போகிற பாதையில் ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வைப்பார், எதுவுமே குறை வைக்கவே மாட்டார். நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன நினைக்கலாம், எனக்கு எல்லாம் நான் குறைப்பட்டிருக்கேன்னா நீங்கள் அதை குறைப்பட்டிருக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்க வைப்பார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயம் எடுப்பாங்க எல்லா ஆசீர்வாதத்துலேயும். அதனால் ஜெபிக்காமல் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இப்படி வச்சா தான் நான் வருவேன், அப்படி வச்சா தான் கர்த்தருடைய ஒளி திச்சுவேன், இது நம்மளுடைய சும்மா அறியாமை. தேவ பிள்ளைகளுக்கு நம்ம கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிறாரு. பாலும் தேனும் நம்மளுக்கு தந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். யோசேப்பை பாருங்கள், யோசேப்பு கர்த்தருடைய சொப்னத்தை அறிந்தவர். யோசேப்பு பலவரமான ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க அப்பா அழகு பார்க்குறாரு. யோசேப்பு தேவ சொப்பனத்தை காரங்கான்னு ஜெபிக்கிறவன். சிறுவயதையே ஜெபிக்க கற்றுக்கொண்ட அந்த மகன். 12 பேர் சகோதரங்களில் 10-11 பேர் இருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் பென்யமீன் அவனுக்கு எப்படி தெரியல, ஆனால் 10 பேர் அவங்க அதில் இருந்தாலும் அவங்க என்ன செய்யலை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கல. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு, பொறாமல் இருந்துச்சு. இவன் இப்படி இருக்கானா, இவனை இப்படி வச்சுருக்கானே அப்பான்ட்டு அவங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தேவனுக்கு பயப்படுற பிள்ளையை கர்த்தர் அழகுபடுத்தி வச்சுருந்தார் யோசேப்பை. அதே போல் தான் இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எடுத்துக்காங்க. குக்குரில் நான் நினச்சி பார்க்குறேன் அவர் அப்படிங்கிறார் ஆண்டவர். அவங்களுடைய வேதனைகளை நினைச்சிறாரு, அறிகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் கூட 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 24-25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்களுடைய எல்லா பெருமிச்சும் வேதனைகள் கண்ணீர். தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், என்னை ஆண்டவர் அறிவாரா, எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவாரா, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேள்வியில் நிற்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தரை நீங்கள் நோக்கி கூப்பிடுவது கண்டிப்பாக ஏசப்பா ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கும். உங்கள் குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கையின் பிரேசத்தில் இறங்கும். தேவநாயக கர்த்தர் நம்மளை ரட்சித்த தேவன் ஒருபோது நம்மளை மறக்கவே மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளை, இவன் நம்மளை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், நம்ம நினைவாய் அவர் இருக்கிறேன்னு தான் வேதத்தில் கூறுகிறார். நம்ம புலம்பலெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன 30ஆம் அதிகாரம் நீங்கள் சங்கீதத்தில் இருக்கு. அது உங்கள் துக்கத்தில் சந்தோஷம் மாற்றுவேன் தான் ஆண்டவர் யோவானில் சொல்லியிருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளின் துக்கத்தையும் கற்று சந்தோஷம் மாற்றுகிற தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம துக்கத்தெல்லாம் சந்தோஷம் மாற்றி நம்மளை மகிழ்ச்சி ஆக்குவார். துன்பத்தையும் நெருக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்கிற கர்த்தர் நம்ம ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு அவிசுவாசமான வார்த்தை வாயில் வரவே கூடாது. அவங்க கானான் தேசத்தை சுந்தரிக்க முடியாதுங்கிறாங்க, அந்த ஆசிரமத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் காலேபும் யோசுவா என்ன செஞ்சாங்க, நம்ம எளிதாய் சுதந்திரத்து கொள்ளலாங்கிறாங்க. எங்கிட்ட என்ன ஒரு திராட்சை கொத்தே 2 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய எப்படி இருக்கும் அந்த தோட்டம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதில் என்ன செய்றாங்க, வேறு பழங்களும் கையில் கொண்டு வராங்க. ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு அது எடுத்து ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள், அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோன் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அங்கே பாருங்கள், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்று பின்பு திரும்பினார்கள். 40 நாள் இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்துருக்குறாங்க பாருங்கள். 40 நாள் அப்போ எவ்வளோ பெரிய தோட்டங்களாக இருந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊர்களாக இருந்திருக்கலாம். அந்த ஊரெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஆனால் 2 பேர் தான் அந்த விசுவாசத்தை வச்சாங்க. இந்த இடத்துல வந்துடலாம், கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தார்னா கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டுருவார் நம்மளை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் தேவன் எல்லா பிள்ளைகள் மேலே பிரியமாக தான் இருக்கிறாரு. நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் நம்ம மேலே அவர் அன்பு வச்சுருப்பார். நம்ம கீழ்ப்படியாமல் எகிரிட்டு நின்னோம்னா நம்ம மேலே அவர் அன்பு வைக்கவே முடியாது, வெளியே போயிடுவார். நம்மளை விட்டு நான் ஏன் சொல்லு கேட்கல என் பிள்ளைங்கம்பார். கீழ்ப்படிதில் ஆண்டவர் விரும்புவார். தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கர்த்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதன்படி நீங்கள் நடக்கணும். அதில் துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஆனால் பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சுருப்பார், சமாதானத்தை வைத்திருப்பார். நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறோம், சாசு உலகம் தானே. துன்மார்க்கம் கையில் தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்கு. அதனால் துன்மார்க்கமான காரியங்கள் தான் இந்த உலகம் நிறைஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு மத்தியில் கர்த்தரோடு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம நடக்கிற பாதையில் ஒத்தையில் போகல, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். எந்த இடத்துக்குள்ளே போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார். அதாவது சொன்னார், உன்னை தொடுகிறேன், நீ கண்மணியை தொடுகிறான்னு சொன்னார். நீ பயப்படாத, உன் கூட தான் இருக்கிறேன்னு இருக்கிறார். அதான் தாவீது சொல்வார், என்ன சொல்வார், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லைம்பார். அவர் கூட தான் இருக்கார். நம்ம தான் ஏசப்பா நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் அலைகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி தான், ஏசப்பா பிள்ளைகள்னு சொல்லி நீங்கள் பேர் வாங்கிட்டீங்கன்னா, ஆண்டருக்கு பயந்து நடந்துக்கிட்டிங்கன்னா ஆண்டர் கூடயே தான் இருப்பார். வெளியெங்கேயும் போகவே மாட்டார். அவர் பிள்ளைகளை அந்த ஒரு எம்மி கூட விட மாட்டார், ஒரு ரிமைப்படுறது கூட கைவிட மாட்டார். நம்மளை அவர் விட்டு விலைக்கு போனால் தான் அவர் நம்மளை கொஞ்சம் கைவிடுவார். அவர் தேடி வந்து மீட்டெடுக்கிற தேவன் தான். ஆனால் ரொம்ப பாடுகள் மத்திட்டு தான் தேடிவேன். அவர் நம்ம பல பாடுகளை பட்டுரும் அதுக்குள்ளே. அதனால தான் என்ன செய்யக்கூடாது, அவர் கையை விட்டு விலைக்கு போகவே கூடாது. தேவனுடைய அன்பு தான் பெரிய அன்பு. அதுக்கப்புறம் தான் குடும்பத்தின் அன்பு. எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு நம்ம கூட தான் இருப்பார். நம்ம வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறோமா, ஒரு சென்னைக்கு போகிறோமா, ஒரு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோமா, நம்ம கூடயே தான் இருப்பார் ஆண்டவர். ஒருபோதும் அவர் கைவிட நம்மளவே மாட்டார். ஏன்னுட்டா நம்மளாம் பரலோகத்தின் சொத்துகள், தேவர் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகள். அதான் சொன்னார், என்னுடைய கரத்துலேருந்து ஒருவனும் யாரையும் என்ன செய்ய முடியாது, பிடிங்கிட முடியாதுன்னு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தானாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பக்கத்தில் இழுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் பாருங்க. அவன் முயற்சி எல்லாம் மண்டையை போட்டு உடச்சி தன்னால் அழிஞ்சே போயிடுவான். தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவங்க மேலே கர்த்தர் அவருடைய பார்வை முழுவதையும் வைத்திருக்கிறார். அவன் தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தான், அவிசுவாசமான வார்த்தைகள் வாயிலேருந்து நினச்சிக்கிட்ட வரவே கூடாது. அது பிசாசுக்குரியது. அந்த வெளிப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 21 தானே இது கடைசி அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தில் கடைசியில் போட்டிருக்குங்களா, என்ன போட்டிருக்குது, கோரிஷா தரபாரி கலாபா, இருபத்தி 1ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தில் போட்டுக்கலாம். அவிசுவாசிகள், பயப்படுறவங்க, அவிசுவாசம் உள்ளவங்க, அருவருப்பானவர்கள், கொலைப்பாத்தவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் நினைச்சுவாங்களாம், கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவாங்க. பயப்படவும் கூடாது. சாஸ்திரம் இந்த 2 முக்கியமாக கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பயப்படுற காரியங்களை முக்கியமாக கொண்டு வருவான். அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன சொல்லணும்னா அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அவர் எங்கே அவர் அதெல்லாம் கிடையாது, அவரெல்லாம் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார்ப்பா, அவருடைய பிள்ளைங்களாக இருக்குன்னா
எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், பரலோகத்தில் ஒருத்தரும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பிசாசு. பிசாசு தான் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு பரலோகத்துக்குலாம் யாரும் போக முடியாது, நீங்கள் அவர் மாதிரிலாம் பரிசுத்தமாக ஆகவே முடியாது, சும்மா போட்டுட்டு அலையாதீங்க அப்படிம்பாங்க. அங்கே பிசாசுக்கு வந்து நம்மளை என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் போய்கிட்டு இருக்க பாதையில் தடுத்து நிறுத்துவான். தடுத்து நிறுத்த முயற்சி எடுப்பான். அப்போ தேவ பிள்ளைகளாகி நமக்கு என்ன சொல்லி போட்டுக்குன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்தை நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசத்தை பறிக்கிறதுக்கு தான் பிசாசு அங்கங்கே திட்டம் போட்டிருப்பான். தேவ பிள்ளைகளே நீங்கள் நினச்சிங்க விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது, அவிசுவாசத்துக்கு போகவே கூடாது. நீங்கள் அவிசுவாசமாக நீங்கள் இருந்தீங்கன்னா விசுவாசம் உள்ள பாதைக்குள்ளே வந்துருங்க. என் தேவன் பலன் அளிக்கிறவர் என்று வந்துருங்க. அவருடைய பிள்ளைகளை என்ன சொல்ல, அவர் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது கிடையாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அவரை தேடுற பிள்ளைகள் பலன் உண்டு. அவர் தேடுகிற பிள்ளைகள் ராஜா வீட்டு பிள்ளைகள். ஏசப்பா பயபக்தியோடு தேடி அவரை பின்பற்றி அவரை பாடி அவரை புகழ்ந்து அவருடைய வேதத்தை தியானித்து தேவ ஆலயத்துக்கு போய் அவருடைய முழுகிற ஜெபத்தில், இரவு ஜெபத்தில், பகல் ஜெபத்தில், ஃபாஸ்டிங் பீரியட் எல்லாத்தையும் இங்கே கலந்து பாருங்கள். ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். பெரிய ஆசீர்வாதம். என் பிள்ளைங்க என்னையும் கனப்படுத்துகிறாங்க, என் பிள்ளைகள் என்னையும் கனப்படுத்தி நான் இருக்கிற இடத்த போட்டு ஓடி நினச்சினாங்க என் தேவனுடைய ஜெப வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு பாரு. நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மளை அழைத்து அவர் போகும்போது அழைக்கும் போது அவர் பின்னாடி போகணும். நம்மளை போகக்கூடாது. அப்படி விசுவாசத்தை கொடுத்து இன்றைக்கி போக வேண்டாம், நாளைக்கு போகலாமா, அடுத்த வாரம் போய்க்கலாமா, அப்படிலாம் கொண்டு வருவோம் எண்ணத்தை. தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், அந்த விசுவாச காட்டுற வழியில் நடந்துடாதீங்க. நீங்கள் எப்பவும் ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தை நீங்கள் கொடுத்து பயபக்தியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த பூமிக்குரிய கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தையும் காணானையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். தேவ பிள்ளைகளாகி நமக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை பறிக்கிறதுக்கு அப்படிலாம் இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் தம்மை தேர்வுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவங்க அப்படிலாம் நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர் பரிசுத்தப்பட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம மரணம் வரும்போது தேவன் முழுமையாக முற்றிலும் கரைதிரை அற்றவர்களாய் பரிசுத்தப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவார். உள்ள ஒரு நாளாவது படுக்கையில் போட்டால் கரெக்ட் பண்ணிடுவார், சுத்தப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவார். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா படுக்கையில் போட்டு பரிசுத்தமாக்குறாரு. சிலவங்க இந்த மரணத்தை சந்திக்க போகும்போது எல்லாருமே வெறுக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்டு ஏசப்பான்னு அழுதுகிட்டு நடப்பாங்க, கொண்டு போயிடுவார் தனியாக. ஆண்டவர் எப்படி எப்படிலாம் அவங்கள சரி பண்ணணுமோ பரலோகராஜ்யத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சரி பண்ணிடுறாரு. அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேவ அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருங்க. உலகம் காமிக்கிற வழியில் போகாதீங்க. உலகம் வந்து எப்படியாவது அவன் ஆத்மாவை அழிக்கணுங்கிறதுல விசுவாசம் வெறி கொண்டு போய் நிற்பான். வெறி கொண்டு பிடிச்சவன். தேவ பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரோட வழியில் பயபக்தியோடு இந்த பொறுமையோடு போங்க. எதுக்கும் நீங்கள் காது கொடுக்காதீங்க. வலது புறத்துலேயும் காது கொடுக்காதீங்க, இடது பக்கம் காது கொடுங்க. இதுவே வழி என்று உங்கள் பின்னாலே சத்தம் கேட்காது, அப்படியே போய்கிட்டுருங்க. அதுதான் தேவ வழி, ஆண்டவர் காட்டுகிற வழி. அந்த வழியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். என்கிட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து வேதனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து இந்த எகிப்து தேசத்தை வெளியே கொண்டு வந்து பொண்ணோடு பொருளோடு நினச்சிருக்க விலகி போகும்போது விட்டானான்னு பார்த்தீங்களா? பார்வனி சேனையை போட்டு அவன் இருதயத்தை என்ன செஞ்சாங்க, தூண்டி பின்னால் விரட்ட வச்சுட்டாங்க. திருப்பி என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு சரியான பதில் போகவே விட மாட்டேன்னா. அந்த மக்களை புலம்ப வைக்கிறான், பயப்பட வைக்கிறான், அழுகுறாங்க அந்த மக்கள். அப்போ மோசடி சொல்கிறாங்க, கல்றா இல்லைங்கிறதுனால எங்களை இப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனாலும் மோசடி ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய நீ இந்த யுத்தத்தை நான் பண்ணுறேன், நீ வச்சுலாம் விரும்பார். அப்போ மோசே என்ன சொல்லுவார், நீங்கள் பயப்படாதீங்க, இது யுத்தம் கர்த்தருடையது அப்படிம்பார். அவர் என்ன சொல்வார், பயப்படாதீங்க, இன்று கண்ட எகிப்திலே நீங்கள் காண மாட்டீங்க அப்படிம்பார்.
எகிப்தின் அந்த அந்த சேனைகளை வந்தாங்களே, குதிரைகள் ரதங்கள் எல்லாம் விரட்டி வந்துச்சே, பார்வனி சேனைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாங்களா? அவங்க பார்க்கல. இவங்க தண்ணிக்குள்ள அங்கே கடந்து போகும்போது தண்ணியை கடந்து அவங்க அந்த சீட் போயிட்டாங்க. இவங்களுக்கு தண்ணி மூடி போட்டுட்டு அழிக்கப்பட்டாங்க. தேவ பிள்ளைகள்கிட்ட யாரும் விளையாடக்கூடாது. தேவ பிள்ளைகளும் அவங்க அவங்க போய்கிட்டு இருக்க பாதையில் குறுக்க நின்னாங்கன்னா அந்த கதை நடக்கும். அதனால் என்ன பாதினாலும் தேவனுக்கு பயந்து நீங்கள் நடங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நினச்சிட கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவங்கள கரை சேர்த்தார் ஆண்டவர், கரை சேர்த்தார். ஆனாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பின்னால் முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியும் முறுமுறுத்து அழிக்கப்பட்டாங்க வனாந்தரத்தில். அங்கே யோசுவாவும் காலேப்பும் தான் என்ன செஞ்சாங்க? கானான் தேசத்தை சுதந்திரிக்க போனாங்க. மிச்சம் எல்லாம் ஆண்டவர் அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்த முடியல. அதே மாதிரி இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையும் நிறைய திருப்திப்படுத்தவே முடியலை. அவர் எவ்வளவோ ஆசீர்வதிச்சு பார்க்குறாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பார்க்காரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றாலும் திருப்தி இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஏசப்பா வேதனைப்படுத்துறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தோடு ஒத்து போவாதீங்க இருக்காரு. உலக சினைதான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இருக்காரு. ஆனால் உலகத்தின் மக்களோடு கிடந்துக்கிட்டு உலகம் வேணும், நம்ம உலகத்தில் தான் இருக்கோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், அவர் கர்த்தர் மேலே பிரியமாக இருந்தால் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். அவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். கர்த்தர் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நம்ம அவர் மேலே பிரியமாக இருக்கணும். நம்ம அவர் மேலே அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் மேல்படிக்கு ஏற முடியும். கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடங்க. இந்த சவுளை நீங்கள் பார்த்தாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படியலை. அதனால் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை சவுல். நான் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு காது கொடுத்து நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். எதையும் குறித்து கலங்காதீங்க. தேவன் நம்மளோட கூட இருக்கிற அப்படின்னாலும் எதையும் குறித்து கலங்காதபடி கர்த்தருடைய சமத்தில் சந்தோஷமாக ஜெப வீரர்களாக எழும்புங்க. ஜெப வீரர்களாக ஒரு தானியில போல் எழும்புங்க. தானியில போல் எழும்புங்க. ஒரு யோசேப்பு போல் எழும்புங்க. அது மாத்திரம் இல்லை, சாந்திர கிரீச காப்பி தேக்கோ போல் எழும்புங்க. ஒரு எஸ்தர் ராஜ்யத்தை போல் எழும்புங்க. ஒரு ஜோசுவா அது யோசபாத்தை போல் எழும்புங்க. என்கிட்ட பலன் இல்லை ஆண்டவரே, என்ன பலன் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே வரும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையா, எங்களுக்கு பலன் தாரும் போய் நின்னாங்க. ஆண்டவர் இறங்கி வந்தார். யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிறார். யாத்திராமத்தில் சொல்லுவார் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் மோசே சொல்லுவார். இந்த இதில் என்ன சொல்கிறாரு? இந்த யுத்தம் கர்த்தருடையது. பாருங்க, அந்த அவர் யோசப்பா அந்த ஆண்டர்ப்பா சமூகத்தில் போய் நின்றுட்டார். எங்கிட்ட பலன் இல்லைன்னு. தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. ஆண்டவரே, எங்கிட்ட பலன் இல்லைப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவர் முன்னேறி வர்றதுக்கு எங்களுக்கு பலன் இல்லைப்பான்னு போய் நில்லுங்க. பலனை தர்றது ஆண்டவர் தான். பலன் தர்றது ஆண்டவர் தான். அவர் என் ஜனங்களுக்கு நான் பலன் தருவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட கேளுங்க, பலன் தாரோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சமாதானத்தை தாரோம் ஆண்டவரையும் கேளுங்க. எனக்கு சந்தோஷத்தை தார், ரட்சிப்பி சந்தோஷத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றிப்பா. அப்படியே பாதப்படியில் எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறேன். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் எங்களோட கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். நாத்மாவை கத்தரை சோத்ரி, முழுவதும் சாமத்தை சோத்ரி. நாத்மாவை கத்தரை சோத்ரி, கத்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.